நேற்று கூட சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பின்னு ஒரு இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியில் உள்ள மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் கொடூரமான முறையில் அவர் வீட்டில் வெட்டினார். பகுஜன் சமாஜ் கட்சியின இது தொடங்கியவர் கன்ஷிராம், அவர் உத்தரப்பிரதேச சார்ந்தவர். கன்ஷிராம் அவர் எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய இனிய நண்பர். இப்ப அவர் இல்லை. அவர் இருந்த காலத்தில், கட்சி தொடங்கிய காலத்தில் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவாரு. வந்து நேரடியாக வருவாரு, மருத்துவர் ஐயா வீட்டுக்கு வருவார். வந்து இந்த மக்களை எப்படி முன்னேற்றலாம் ஐயா கிட்ட சொல்லுவார். நான் தாழ்த்தப்பட்ட அவரை பற்றி நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன், நீங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ரெண்டு பேரும் சேரணும், சேர்ந்து இந்த மக்களை முன்னேற்றணும், இந்த மக்களுக்கு படிப்பு கொடுக்கணும், இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இந்த மக்களை முன்னேற்றணும் அப்படின்னு ஒற்றுமையா இருக்கணும்னு எங்க உத்தரப்பிரதேசில இருந்து இங்க தமிழ்நாடுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த காலத்திலிருந்து இவங்க எல்லாம் உழைத்தார்கள். அவர் போனதுக்கு பிறகு மாயாவதி அந்த அம்மையார் அவர் கட்சியுடைய தலைவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் நேற்று ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னுடைய நண்பர். 6 மாதத்துக்கு முன்பு கூட நாங்க இருவரும் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு, அப்பயும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசுறாரு, அந்த நிகழ்ச்சியில பேசுறாரு. என்னன்னு, இந்த மக்கள் என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறாங்க, 2 சமுதாயம் சேர்ந்ததுன்னா முடிஞ்சு போச்சு, இந்த திமுகவுக்கு மற்ற எந்த கட்சிக்கும் வேலையே கிடையாது, சேர வேண்டும், இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இரு சமுதாய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் அந்த மேடையில் பேசுறாரு. ஆனால் இந்த சமுதாயங்கள் வளரக்கூடாது, குடிக்கணும், குடிச்சு நாசமா போகணும்னு இந்த திமுக உள்ளிட்ட இது போன்ற கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வாக்கு வங்கியா தான் உங்களை பாக்குறாங்க, நம்மள வாக்கு வங்கியா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.